உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுக்கு 329 ரன்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சிட்னி நகரில் வியாழனன்று மோதி விளையாடுகின்றன. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் மைக்கேல் கிளார்க் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். ஆஸ்திரேலிய அணி 15 ரன்கள் எடுத்தபோது அதிரடி வீரர் டேவிட் வார்னர் உமேஷ் யாதவின் பந்துவீச்சில் விழுந்தார். ஆனாலும் ஆரோன் பின்ச்சும் ஸ்டீவன் ஸ்மித்தும் இரண்டாவது விக்கெட்டுக்கு நிலைத்து நின்று ஆடி ரன்களை குவித்தனர். ஸ்மித் 93 பந்துகளில் 105 ரன்கள் குவித்து ஒருநாள் போட்டிகளில் தனது 4வது சதத்தை எடுத்தார். ஆரோன் பின்ச் 116 பந்துகளில் 81 ரன்களை எடுத்தார். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 328 ரன்களை எடுத்தது. உமேஷ் யாதவ் 10 ஓவர்கள் வீசி 72 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மோஹித் சர்மா 2 விக்கெட்டுகளையும் அஸ்வின் 1 விக்கெட்டையும் எடுத்தனர். பவுலிங்கில் பலமிக்க இந்திய அணி நடப்பு உலகக்கோப்பையில் காலிறுதி ஆட்டம் வரையில் நடந்த 7 ஆட்டங்களிலும் எதிரணியை ஆல் அவுட் செய்தது. ஆனால் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் ஆக்க இந்திய பவுலர்களால் முடியவில்லை. 329 ரன்களை இலக்காக கொண்டு இந்திய அணி களம் இறங்கியுள்ளது. விவசாயிகளுக்கு ஆதரவாக 28ஆம் தேதி 20 லட்சம் கடைகள் அடைக்கப்படும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு அறிவித்துள்ளது. இந்த அமைப்பின் தலைவர் விக்ரமராஜா சென்னையில் வியாழனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். சனிக்கிழமை நடத்தப்படும் போராட்டத்திற்கு தங்கள் சங்கம் ஆதரவு அளிப்பதாகவும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு எங்களையும் அதில் ஈடுபடுத்திக் கொண்டு தமிழகம் தழுவிய வியாபாரிகள் எந்த ஒளிவுமறைவு இல்லாது இந்த அறப்போராட்டத்திலே முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அன்று ஒரு நாள் கடைகளை அடைத்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறது. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி நடக்க உள்ள போராட்டத்திற்கு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் ஆதரவு அளித்துள்ளது. தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையிலே கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டும் கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழகத்தினுடைய விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பில் 28ஆம் தேதி நடைபெறுகின்ற முழு அடைப்பு போராட்டத்திற்கு மணலாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. சஸ்பெண்ட் நடவடிக்கையை கண்டித்து வியாழனன்று பட்டதாரி ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வு அறையில் செய்யும் தவறுக்கு ஆசிரியர்களை பணியிடை நீக்கம் செய்யும் அரசாணையை கண்டித்து தமிழகம் முழுவதும் வியாழனன்று முதுகலை பட்டதாரிகள் சங்கம் சார்பில் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோவையில் +2 பொதுத் தேர்வுக்கு உரிய வினாத்தாள்களை திருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து பின்னர் தங்களுடைய பணியை தொடர்ந்தனர். அரசு பெண் மருத்துவரை தாக்கிய செவிலியரை பணி நீக்கம் செய்யக்கோரி வியாழனன்று தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் கடந்த 17ஆம் தேதி மருத்துவர் ஆடலரசி மற்றும் உதவியாளரை கிராம சுகாதார செவிலியர் இந்திரா என்பவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்திராவை பணி நீக்கம் செய்யக்கோரி தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். தமிழக பாரதிய ஜனதாவின் அமைப்பு பொதுச் செயலாளராக கேசவ விநாயகம் பொறுப்பேற்றுள்ளார். தில்லியில் நடந்த கூட்டத்தில் கட்சித் தலைவர் அமித் ஷா முன்னிலையில் கேசவ விநாயகம் பொறுப்பேற்றார். தென் மாவட்ட RSS ஒருங்கிணைப்பாளராக இருந்து வந்த கேசவ விநாயகத்தை இப்பதவிக்கு RSS பரிந்துரை செய்தது. பொறுப்பேற்ற கேசவ விநாயகத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரள மாநில கவர்னர் சதாசிவம் தேசிய மனித உரிமைகள் கமிஷனின் தலைவராக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்பதவியில் இருந்து வரும் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி KG பாலகிருஷ்ணன் வரும் ஜூன் மாதம் ஓய்வு பெறவுள்ளார். இப்பதவிக்கு போட்டியிட சதாசிவம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்பதவிக்கு கடந்த 1993ஆம் ஆண்டு முதல் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளே நியமிக்கப்பட்டு வருவதால் சதாசிவத்திற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணியில் 10 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் ஆதார் எண், இமெயில், மொபைல் எண் ஆகியவற்றை இணைக்கும் பணி கடந்த 3ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்பணிகளை கண்காணிக்க தமிழகம் முழுவதும் 10 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 54 பேர் தாயகம் திரும்பினர். கடந்த சனிக்கிழமையன்று ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மீனவர்கள் 52
54 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த இலங்கை அரசு சென்னையில் நடந்த இருநாட்டு மீனவ பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தையை முன்னிட்டு மீனவர்களை விடுவித்தது. மீனவர்கள் அனைவரையும் புதனன்று பிற்பகல் இந்திய கடலோர காவல் படையினரிடம் இலங்கை கடற்படையினர் ஒப்படைத்தனர். ஆனால் 5 மணி நேரம் காலதாமதமாக மீனவர்களை இந்திய காவல் படையினர் அழைத்து வந்ததால் உறவினர்கள் கடலோர காவல்படை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் புதனன்று இரவு மீனவர்கள் அனைவரும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மதுரையில் 4000 ரூபாய் லஞ்சம் பெற்ற தாலுகா அலுவலக பெண் ஊழியரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். மதுரை வடக்கு தாலுகா அலுவலகத்தில் எழுத்தராக பணியாற்றுபவர் கண்ணகி. மதுரை ஊத்தங்குடியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் கடை நடத்த உரிமம் கேட்டு கண்ணகியிடம் விண்ணப்பம் வழங்கினார். அதற்கு கண்ணகி 4000 ரூபாய் லஞ்சம் கேட்க அதை தனது மொபைல் போனில் பதிவு செய்த செல்வராஜ் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். வியாழன் அன்று லஞ்ச பணத்தை பெற்ற கண்ணகியை மறைந்திருந்த போலீசார் கைது செய்தனர். கைதான கண்ணகி ஓராண்டுக்கு முன்னர்தான் பணியில் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சையில் மனநோயாளிகளுக்கான மறுவாழ்வு மையம் முதல் முறையாக துவக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் உத்தரவின்படி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 11 மாவட்டங்களில் காப்பகங்கள் அமைக்கும் நடவடிக்கை துவக்கப்பட்டுள்ளது. முதலாக தஞ்சையில் வியாழனன்று மனநல மறுவாழ்வு மீட்பு திட்டம் துவக்கப்பட்டது. திட்டத்தை துவக்கி வைத்த கலெக்டர் சுப்பையன் பொது இடங்களில் சுற்றித் திரிந்த மனநோயாளிகளுக்கு அவசர சிகிச்சை செய்து அவர்களை பாதுகாப்பாக காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தார். மனநோயாளிகளின் சுய மதிப்பீட்டினை உயர்த்தும் வகையில் அவர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கலெக்டர் கூறினார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான சிகிச்சை மற்றும் பராமரிப்பை மேற்கொள்வதற்காக தமிழக அரசின் தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி இன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாகவும் அன்பாலயா என்ற தொண்டு நிறுவனம் சார்பாகவும் இன்று அந்த கண்டறியும் நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஆம்புலன்ஸ் மற்றும் வாகனத்தின் மூலமாக நகரப்பகுதி மற்றும் இதர பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு பராமரிப்பின்றி இருக்கக்கூடிய மனநோயாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து அவர்களை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்படுவார்கள். கோவா கடலில் விழுந்து விபத்துக்கு உள்ளான கடற்படை கண்காணிப்பு விமானிகளின் குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். கோவா கடற்படை தளத்துக்கு அப்பால் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கடற்படை கண்காணிப்பு விமானம் புதன்கிழமை இரவு கடலில் விழுந்து விபத்துக்கு உள்ளானது. இதில் பைலட் நிக்கில் ஜோஷி மீனவர்களால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். காணாமல் போன இன்னொரு பைலட் அபினவ், பெண் அதிகாரி கிரண் ஆகியோரை தேடும் பணி தொடர்ந்து வியாழனன்றும் நீடித்தது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரைச் சேர்ந்த அபினவின் குடும்பத்தினர் மிகுந்த கவலையில் ஆழ்ந்துள்ளனர். அபினவ் பத்திரமாக திரும்ப பிரார்த்தனை செய்யுமாறு அவரது குடும்ப உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி மீது லஞ்ச புகார் கூறிய பெண் காங்கிரசார் மீது செருப்பை வீசியடித்தார். ஆந்திராவைச் சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ரேணுகா சௌத்ரி ராஜ்யசபா எம்பியாக உள்ளார். கடந்த ஆண்டு தெலுங்கானா சட்டசபை தேர்தலின் போது காங்கிரஸ் பிரமுக டாக்டர் ராம்ஜி நாயக்கு சீட் வாங்கி தருவதாக கூறி 1 கோடியே 10 லட்சம் ரூபாயை ரேணுகா சௌத்ரி லஞ்சமாக வாங்கினார் என்று நாயக்கின் மனைவி கலாவதி புகார் அளித்தார். கலாவதி புகார் அடிப்படையில் தெலுங்கானா போலீசார் ரேணுகா சௌத்ரி மீது மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் கம்மம் பத்திரிகையாளர் மன்றத்தில் கலாவதி பேட்டியளித்த போது அங்கு ரேணுகா சௌத்ரியின் ஆதரவாளர்களும் வந்தனர். அப்போது அவர்களுக்கிடையே வாக்குவாதம் முற்றியது. ஆவேசமடைந்த கலாவதி ஒரு கட்டத்தில் செருப்பை எடுத்து காங்கிரஸ் பிரமுகர் மீது வீசியடித்தார். இதனால் இரு தரப்புக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவான போது அங்கிருந்த போலீசார் சண்டையை விலக்கிவிட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி ரோப்கார் சீரமைப்புக்கு பின்னர் பிரசாத விநியோக பணி வழக்கம் போல் தொடர்ந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பயணிக்கவும் கோவிலுக்கு பிரசாதம் கொண்டு செல்லவும் ரோப்கார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வழக்கம் போல் புதன்கிழமை அன்று மலைக்கோவிலுக்கு ரோப்காரில் பிரசாதம் கொண்டு செல்லப்பட்ட போது திடீரென்று ரோப்கார் பெட்டி ஒன்றின் கயிறு அறுந்து விழுந்தது. இதில் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்ட பஞ்சாமிர்தம் கீழே கொட்டியது. உடனடியாக சீரமைப்பு பணி நடைபெற்றது. வியாழன் அன்று பிரசாதம் கொண்டு செல்லும் பணி வழக்கம் போல் தொடர்ந்தது. காரைக்காலை அடுத்த பச்சூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலை அடுத்த பச்சூரில் புதிதாக கட்டப்பட்டு வந்த தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் மகா கும்பாபிஷேகத்தை சபரிமலை தந்திரி கண்டரு மோகனரு மற்றும் கண்டரு மகேஷ் மோகனரு ஆகியோர் கேரள முறைப்படி சிறப்பாக நடத்தி வைத்தனர்.
திருப்பட்டூர் பிரம்மா கோவிலில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கொடிமரத்திற்கு தண்ணீர், பன்னீர், மஞ்சள், சந்தனம் மற்றும் பால் போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. வரும் 2ஆம் தேதி நடக்கவுள்ள தேரோட்டத்தை முன்னிட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தங்கத்தின் விலை வியாழக்கிழமை அன்று அதிரடியாக ஒரு சவரன் 208 ரூபாய் அதிகரித்து 20,144 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,518 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 41 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 38,600 ரூபாயாக உள்ளது. நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகை சுனைனா நடிக்கும் நம்பியார் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் சந்தானம் நடிக்கிறார். இயக்குனர் கணேஷ் இயக்கும் இப்படத்தில் நடிகர் ஸ்ரீகாந்திற்கு டப்பிங் கொடுத்ததுடன் பாடல் ஒன்றையும் பாடியுள்ளார் சந்தானம். சென்னையில் புதனன்று நடைபெற்ற சவுகார்பேட்டை படப்பூஜையில் கலந்து கொண்ட போது நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த தகவலை செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டார். நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகை சுனைனா நடிக்கும் நம்பியார் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் சந்தானம் நடிக்கிறார். இயக்குனர் கணேஷ் இயக்கும் இப்படத்தில் நடிகர் ஸ்ரீகாந்திற்கு டப்பிங் கொடுத்ததுடன் பாடல் ஒன்றையும் பாடியுள்ளார் சந்தானம். சென்னையில் புதனன்று நடைபெற்ற சவுகார்பேட்டை படப்பூஜையில் கலந்து கொண்ட போது நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த தகவலை செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டார்.